ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை சட்னியவே நம்ம வெங்காயமும் தக்காளியும் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். நான் இங்கே அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இது வறுக்காத வேர்க்கடலை. கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா 50 கிராம். இது வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நம்ம கடைசியாக எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறமா அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் ஒரு 4 பல் பூண்டு சேர்க்குறேன். வரமிளகாய் 2, காஷ்மீரி வரமிளகாய் 2 சேர்க்குறேன். காஷ்மீரி வரமிளகாய் இல்லைன்னா நம்ம இந்த வரமிளகாயே 4 எடுத்துக்கலாம். இன்னொன்று நான் காரம் ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன். காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2 மிளகாய் நம்ம கூட்டி வச்சுக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 120 கிராம் நீல வாக்கில் நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். கப் அளவில் சொல்லணுன்னா 3/4 கப். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 200 கிராம் தக்காளி இது நீல வாக்கில் அரிஞ்சிருக்கிறேன். கப் அளவில் சொல்லணுன்னா 1 கப். இது கொஞ்சம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். கூடவே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். இந்த கல்லுப்பு போடுறதுனால இந்த தக்காளி நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது நல்லா வதங்கிருச்சு. நான் அடுப்பை நிப்பாட்டிடுறேன். இப்போ இதில் ஒரு 7 டீனுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா நம்ம கிள்ளி சேர்த்துக்குவோம். நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கிறேன். இப்போ இது கூடவே இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கிறப்ப வேறு உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் பார்த்து கவனித்து சேர்க்கணும். இதை நல்லா அரைச்சாச்சு. சட்னி தாளிக்கிறதுக்கு இந்த தாளிக்கிற கரண்டியில் ஒரு 1.5 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரே ஒரு வரமிளகா 2 கிள்ளி சேர்க்குறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுப்பு நிப்பாட்டிட வேண்டியதான். தாளிப்பு சேர்த்தாச்சு. இந்த வேர்க்கடலை தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். எக்ஸலண்ட்டான ஒரு சைட் டிஷ் இது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.